சிட்டி சென்டர் ஒரு பர்ச்சேசிங்காக போயிருந்தோம். அங்க தான் பார்த்தோம் புஷ்பாவ. இல்ல, ஆக்ட்ரஸ் ரேஷ்மாவ. அவங்க அங்க பொட்டிக் வச்சிருந்தாங்க. ரொம்ப அன்பா பேசுனாங்க. நெறைய கலெக்ஷனும் அவங்க கிட்ட இருந்துச்சு. பட் நான் எதுவும் அவங்க கிட்ட வாங்கல. ஏன்னா, நான் அங்க அங்க போன பிளான் வேற அப்டின்றதால. ஸோ அத மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அங்க நெறைய ஸ்டால் இருந்துச்சு. டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹோம் நீட்ஸ் இப்டி நெறைய சொல்லிட்டே போலாம். ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேங்க. இங்க எல்லாரும் ஒரு வேலைய மட்டும் வருமானத்துக்காக செய்றதில்லங்க. எல்லாரும் அடிஷனல் இன்கம் வர்றதுக்காக ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இனி நாமளும் யார் எத வித்தாலும் வாங்குற ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம, நம்மால முடிஞ்ச தொழில நாமளும் செய்யணுங்க. உடனே யோசிப்பீங்க, "எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாரும் இல்லப்பா" அப்படின்னு. இங்க உங்கள தூக்கி விடவோ, உங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகவோ யாரும் வரமாட்டாங்க. நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அத நீங்க தான் மாத்தணும். எழுந்து ஓட ஆரம்பிங்க. இல்லன்னா ஒரு ஓரத்துல துரு பிடிச்சு கிடப்பீங்க. அப்போ நீங்க பெத்த புள்ளைங்க கூட உங்கள மதிக்க மாட்டாங்க. எதுக்காகவும் காத்திருக்காம, இன்னையிலிருந்து செயல்ல இறங்குங்க. அது கண்டிப்பா உங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்க ஏரியால கூட புதுசா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அங்க ஃபுட்ட குடுத்துட்டு ஃபீட்பேக் கேட்டாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம். நாங்க உடனே கேட்டேன் பதிலுக்கு, "ஆ நீங்க புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு. "ஆமாப்பா நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆ அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக புதுசா இத ஓப்பன் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது, நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாரி மைண்டுக்குள்ள தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச்.